கோவை மாநகர மேயர் கல்பனா ஆனந்த்குமார் தன்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா செய்த சில மணி நேரத்திலேயே நெல்லை மேயர் பி. எம். சரவணனும் தனது மேயர் பதவியை ராஜினாமா செய்ய தமிழக அரசியல் களமே பரபரப்புக்குள்ளானது. தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் தொடர்ச்சியாக ஆளும் கட்சிக்குள்ளேயே முட்டல் மோதல் வெடித்து வந்தது. ஆனால் அதில் உச்சபட்சமாக நெல்லையே முதலிடம் பிடித்திருந்தது. நெல்லை மேயர் மாற்றப்படுவார் என்பது பல மாதங்களாக ஊடகங்களில் அடிபட்டு வரும் செய்திதான். ஆனால் அது தற்போது நடந்திருப்பதற்கான பின்னணி என்ன? விரிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 21 மாநகராட்சிகளிலும் வெற்றி வாகை சூடியது திமுக கூட்டணி. கும்பகோணம் மாநகராட்சியில் காங்கிரஸ் மேயர் தவிர்த்து மற்ற 20 மாநகராட்சிகளிலும் திமுகவினர்தான் மேயர் பதவி வகிக்கிறார்கள். அந்த வகையில் நெல்லை மேயராக சரவணன் பதவி வகித்து வந்தார். இவர் நெல்லை மத்திய மாவட்ட முன்னாள் செயலாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வஹாபின் சிபாரிசில்தான் மேயரானார் என்று சொல்லப்படுவதுண்டு.